சரிங்க சார். இன்னொரு வழக்கு பற்றியே போயிடலாமாங்க சார்? இந்த அரக்கோணம் அந்த தெய்வ செயல் அப்படின்ற ஒரு தொடர்பான வழக்கு இது வந்து நம்ம தொடர்ந்து பேசாமலே தள்ளி போட்டுகிட்டே வந்தோம். நிறையா செய்திகள் இருந்ததுனால பேசாமல் இருந்துட்டு இருந்தோம். எனக்கும் என்னென்னா அவங்க ஒய்ஃபுன்னு சொல்கிறதுனால அந்த தெய்வ செயலுக்கும் அவருக்கும் குடும்ப பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ தான் அடுத்தடுத்த கட்டமாக சிக்கல்கள் வருது. அது என்னென்னா, இது என்ன மேரேஜ் பைத்தியம் மாதிரி ஏகப்பட்ட பெண்களை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. பேர் வேற தெய்வ செயல்னு வச்சிருக்காரு. அவர் செய்ததெல்லாம் தெய்வ செயல் என்று காவல்துறை கருதி அவரை கைது செய்யவில்லை. பேரே தெய்வ செயல். கைது பண்ணால் தெய்வ குத்தம் ஆகிடும். நேற்று ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல சார்? சொல்கிறேம்மா, எல்லாத்தையும் சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ என்னன்றது பல பேருக்கு புரியலம்மா. இஷ்யூ என்னன்றதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட முழுமையாக விசாரித்தேன். இந்த தெய்வ செயல்ன்ற நபர் வந்து திமுக இளைஞர் அணி நிர்வாகி. திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக நிர்வாகி எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியும். காரில் கொடியை கட்டிக்கிட்டு லோக்கலில் கட்ட பஞ்சாயத்து திட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள். இந்த பாதிப்புக்கு உள்ளான பெண் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார். கல்லூரி படிக்கும்போது ரொம்ப இள வயதிலேயே வீட்டில் திருமணம் வைத்து விடுகிறார்கள். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த பெண். அந்த பெண்ணுக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பெண் பிரிந்து பெற்றோரோடு வசித்து வருகிறார். சரி, சும்மா தானே இருக்கேன், எதுக்கு சும்மா இருக்கணும்ட்டு கல்லூரிக்கு படிக்க போகிறார். இளங்கலை படிக்கிறதுக்கு போகிறார். இளங்கலை படிக்க அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பாவுக்கு வந்து வயிற்றில் ஒரு பெரிய இல்னஸ்ஸு, ஏழ்மையான குடும்பம். இவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிகிட்டு இருக்கு. கல்லூரிக்கு படிக்க போகும்போது கூட படிக்கிற தோழிக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கணும். ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஊரில் தெய்வ செயல் என்று ஒரு தெய்வத்தின் அவதாரம் ஒருவர் இருக்கிறார். அந்த அவதாரத்திடம் நீங்கள் போய் உங்கள் குறைய சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார் என்று சொன்னதும் இவரும் வந்து அந்த தெய்வ செயலை அணுகின உடனே தெய்வ செயல் வந்து கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துறாரு. அது உண்மை. செஞ்சு கொடுத்ததும் அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணுறாரு. கல்லூரிக்கு போகிறது, வாசலில் நின்றுட்டுருக்குது கொடி கட்டிக்கிட்டு, கெத்து, நான் உன்னை திருமணம் செய்துக்க விரும்புகிறேன், எனக்கும் என்னோடய மனைவிக்கும் எனக்கும் திருமணம் ஆகிடுச்சு. அந்த பெண் வந்து அந்த முறிந்த திருமணத்துக்கு விவகாரத்தை கேட்டது. இட் இஸ் பெண்டிங் லீகல் ப்ரொசீடிங், ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகலை. தெய்வ செயலுக்கும் அவர் வந்து இங்கே இந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே, சார் உங்களுக்கு 40 வயசு சார், எனக்கு 22 வயசு சார் அப்படின்னு. இல்லை அப்படி இப்படின்ட்டு விடுங்க, அது கண்டாவில் அது காதலுக்கு கண்ணு விடு சொல்லி காலேஜில் போய் தொல்லை பண்ணி, இங்கே போய் தொல்லை பண்ணி, அவங்க வீட்டுக்கே போய் பெற்றோர்கிட்ட எல்லாம் சொல்லி, சார் இப்படியாவது பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, சரி அவங்களும் வந்து உதவி செஞ்சுருக்காரு, பெரிய இடத்து பிள்ளையாக இருக்காரு என்று இவர்களுக்கு திருமணம் ஆகிறது. த மேரேஜ் இஸ் வாய்டு. ஆக்சுவலி 2 பேருமே மேரீடு. ஸோ இந்த மேரேஜ் வாய்டு, பட் இட் டிட் ஹேப்பன். திருமணம் ஆனதும் தெய்வ செயல் என்ன செய்கிறார் என்றால், திமுக பிரமுகர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக இது வந்து என் மனைவின்னு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்திடு. இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல, இந்த ஆள் கட்சியில் இருக்கிறான், நம்மளே இதுக்கு கூப்பிட்டு போகிறான் எல்லா இடத்துலையும் என்று சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் இதை பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா மக்கள் வந்து இந்த கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். பெண் சபலம் உள்ள அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பிட்டு நான் யாரும் இவர்கள் அவர்கள் என்று சொல்ல விரும்புவதில்லை. எல்லா கட்சியிலையும் இது போன்ற சிலர் காமுகர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லாருன்னு சொல்லலை, எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஒரு பெர்சன்டேஜ். இந்த அரசியல் தலைவர்களை சில பேர் உதவி கேட்டு வரும் பெண்களிடம் இந்த வம்பு பண்ணுறது, அத்துமீறது இது இயல்பு எல்லா கட்சியிலையும். இது போல இந்த அரசியல் தலைவர்களின் சபலங்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் காரியம் சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போல திருமணம் செய்து கொண்டு இதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க கட்சிகளில் இருக்காங்க. திமுகவில் இது பிரபலம். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக இதை சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் தான் தெய்வ செயல் இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சரிய மனைவி என்று அறிமுகப்படுத்துகிறார். புரியுதா? புரியுது. இப்படி இதுதான் நடக்குது. இது நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு உறவினருக்கு உடம்பு சரியில்லை என்று இவங்க இந்த இப்போ பாதிப்பு உள்ளான பெண் மருத்துவமனைக்கு பார்க்குறதுக்கு போகும்போது
அங்கே ஒரு பெண் இருக்காங்க, நீ யாருமான்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் தெய்வ செயல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்று சொன்னேன். ஓ நீமா ஏமா இதே மாதிரி தாம்மா என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு 2 வருஷமாக வச்சுட்டு இருக்கானா அந்த பெண் சொல்கிறார். இப்போ நான் யாரு? அவங்க சட்டபூர்வமான மனைவி இல்லை, இது வேறு ஒரு பெண். அந்த பெண் பேசின வீடியோவும் நம்பர் 1 இல்ல. லைக் 2 பேருமே சட்டபூர்வமான மனைவி இல்லை. நோ. ஓகே. என் பேர் பராமரிக்கா ஆலியா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. என்னை ஏமாற்றி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணான். அவன் பேர் தெய்வா. தெய்வா என்ற தெய்வ செயல் கட்சியில் இருக்கிறான். கட்சியில் டிஎம்பி கட்சியில் இருக்கிறான். என்னை தவிர்த்து இன்னும் பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணையும் வீட்டில் போய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான். நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேர் தவிர்த்து இன்னும் 15 பேர் இருக்கிறாங்க. 18 பேர் 14 பேர் இங்கே. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுதான் அவங்க முதல் கொண்டாட்டி. இந்த இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை வேணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு இப்போது முன்ஜாமீன் பெற்றிருப்பவர் சட்டபூர்வமான மனைவி கனிமொழி அவர் பெயர். அவர் சட்டபூர்வமான மனைவி. அது போக இன்னொன்று 3வது தான் இந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண். இந்த பெண் 2வது பெண்ணிடம் பேசியவுடன் அது என்னம்மா இப்படி வாழ்க்கை பறி கொடுத்துட்ட என்று சொல்லும்போது தான் இது என்ன இப்படி நடக்குது. இதற்கு நடுவே தெய்வ செயல் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, குடும்பத்தோடு கொளுத்திடுவேன். இது போக இவங்க ஒரு 3 மாதம், இது டிசம்பரில் நடந்தது, மே மாதம் தானே, ஏதாவது ஏப்ரல்லே பஞ்சாயத்து ஆகிடுச்சு. இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த பெண் வாஸ் சப்ஜெக்டட் டு ஃபிசிக்கல் டார்ச்சர். டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர். ஹீ இஸ் அ சிக் ஃபெல்லோ. அந்த பெண்ணு சொல்லுதில் என்ன வந்து இந்த மாதிரி 20 பெண்கள் இருக்காங்கன்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே இதே வேலையை செய்திருக்கிறார். அந்த தொடக்கத்தில் என்ன ரீசனுக்காகன்றது சொன்னேன்ல, இதை ஒரு வேலையாக வச்சுருந்துருக்கார். புரியுதா? எல்லாருக்கும் திருமணம். அந்த பெண் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர், ஒரு 10-15 பேர் இது மாதிரி ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒதுங்கி எப்போ ஆளை விடு சாமின்ட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னது. இந்த பெண்ணை நான் விட மாட்டேன் என்று சொல்லி இந்த பெண் நீதியை நாட முடிவு செய்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள். புகார் அளித்ததும் ஒரு மேல் டிஎஸ்பி அண்ட் அ உமன் இன்ஸ்பெக்டர் 2 போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் அளிக்கிறாங்க. மாற்றி புகார் அளிக்கிறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த தெய்வ செயலாளர் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் தெய்வ குத்தமாயிடும், உதயநிதி சாமி ஆடுவார், இளைஞரணியில் இருக்கிறான், ஆளவுடுன்னு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. பிறகு இவர்கள் பெற்றோரோடு, இந்த பாதிக்கப்பட்ட பெண் பெற்றோரோடு போய் நேராக அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ திரு ரவி அவர்களை அணுகுகிறார். அணுகின உடனே இதுக்கு நடுவில் திஸ் கேர்ள் இது போய் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏற்கனவே இந்த நம்பர் 2 ஒன்று சொன்னேன்ல, அந்த நம்பர் 2வும் இந்த பொண்ணும் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் இவன் வீட்டுக்கு போய் நம்பர் 2 போட்டு அடித்து மண்டை உடச்சிட்றான். ரத்த காயம் ஏற்படுகிறது. அந்த பெண்ணு ஏமா அடித்து மண்டை உடச்சிட்டாமா, நான் இனிமேல் வரமாட்டேன், நான் என்ன இதில் இருக்காது என்று சொன்னதும் இந்த பெண்ணு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது எடுக்கலை. போலீஸ் நேராக ஃபோன் பண்ணி தெய்வ சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, யோ கம்ப்ளைண்ட் வந்துரு அவன் மேலே, என்ன நீ இப்படி சொன்ன உடனே நேராக வீட்டுக்கு போய் இதே அடிக்கிறான். அதுக்கு பிறகு தான் இவங்க அரக்கோணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவை இவர்கள் அணுகுகிறார்கள். அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிவிட்டு நேராக போய் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொன்ன உடனே இன்னொரு தெய்வ பிறவியான திரு சங்கர் ஜிவாலை சந்தித்து இந்த பெண் புகார் அளிக்கிறார். அதற்கு பிறகு உள்ளூர் காவல்துறை இதை விசாரணைக்கு கையில் எடுக்கிறது. அந்த சப்டிவிஷனுக்கு, அரக்கோணம் சப்டிவிஷனுக்கு பொறுப்பான குரூப் 1 டிஎஸ்பியோட பேர் ஜாஃபர் சாதிக். பேரை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு தோணியிருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான். அப்படின்னா அதுக்காக அந்த வேலையை செய்கிறாருன்ட்டு இல்லை. திமுக தேங்காய் பூ எக்ஸ்போர்ட் பண்ணல, இல்லை அந்த எக்ஸ்போர்ட் இல்லை. திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மாவட்ட செயலாளர் போல செயல்படுவாராம். ஜாஃபர் சாதிக் அங்கே இருக்க டிஎஸ்பி, அரக்கோணம் சப்டிவிஷன் டிஎஸ்பி மாவட்ட செயலாளர் போலவே செயல்படுவாராம். உங்களுக்கு ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஆர்எஃப் தொழிற்சாலை அங்கே இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் ஒப்பந்தம், இந்த ஊதிய ரிவிஷன், வேஜ் ரிவிஷன் நடக்கணும். மார்ச் மாதம் நடந்திருக்க வேண்டிய வேஜ் ரிவிஷன் நடைபெறவில்லை. இவர் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போகலான்ட்டு ஒரு அரக்கோணம் எம்எல்ஏ ரவி அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக அந்த தொழிலாளர்களை சந்திக்கலான்னு போகும்போது வம்படியாக பிடிச்சி கேஸ் போய், அதாவது என்னென்னா
இவர் அந்த தொழிலாளிகளை பார்க்கறதுக்கு போகும்போது பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இவர் அஷ்டாராம் அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க ரவி மேலே எம்எல்ஏ மேலே. நடுவில் எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். எனக்கு நான் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கல. எடப்பாடி வந்து இது மாதிரி பழிவாங்க நடவடிக்கைலாம் வச்சுக்கூடாது நீங்கள் அப்படின்னு, தொழிற்சங்க வேலைக்கு போகிற ஆள் மேலே நீ எஃப்ஐஆர் போடுறேன்னு ஒரு கண்டிஷன் இருந்தார். தொழிற்சங்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு எஃப்ஐஆர்னா இப்போ இது விசாரிக்கவும் தான் தெரியுது அந்த டிஎஸ்பிக்கு, இங்கேருந்து நீ பிரச்சனை பண்ணுறியா, அதுவும் இளைஞரணி திமுக காரன் மேலே கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல, இளைஞரணி சேர்ந்தவன் மேலே நீ எப்படி வழக்கு தொடரலாம் என்று போட்டு வம்படியாக கேஸ் போட்டிருக்காங்க எம்எல்ஏ மேலே. இப்போ இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான் இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. கட்சி அப்படிப்பட்ட கட்சி கிடையாது சார். உடனே 25 லட்ச ரூபா கொடுக்குற கட்சியாச்சு சார். இது முடிந்ததும் அந்த பெண்ணு வந்து போய் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. டிஜிபிட்ட அந்த பெண்ணு தன்னோட புகாரில் என்ன சொல்லியிருக்கோ அதோட அந்த இன்க்ரீடியன்ஸே இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு 10 நாளைக்கு 30 நாளோ என்னமோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு 10 நாள் இந்த பெண்ணுக்கு புகார்தாரருக்கு காப்பி கொடுக்கணும்ல, எஃப்ஐஆர் கொடுக்கல. அப்புறம் இந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு இந்த டிஜிபி ஆஃபீஸ்க்குலாம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு எம்எல்ஏலாம் தலையிடான்னு சொன்னோன்னா கூப்பிட்டு எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பொண்ணு எஃப்ஐஆர் வாங்கி பார்த்துட்டு இல்லை நான் சொன்ன புகார் எதுவுமே இல்லை. அது தைரியமான புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி விக்டிம்ஸ் வந்தால் தான் இவனுங்களை மாதிரி ஆளுங்களோட ஆட்டத்தை ஒழிக்க முடியும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நடந்த உடனே திமுக ஐடிவிங்க அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்கம்மா, நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க. நானும் அதை வந்து எக்ஸ்தலத்தில் பண்ணியிருந்தேன். நான் வந்து போலீஸுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறேன். அது டிஎம்கேல இருக்க ஐடிவிங்களா ராகுல்லாம் எவ்வளவு கேவலமான கட்சி இந்த கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளணும். நடவடிக்கைகளுக்கெல்லாம் கூட பரவாயில்லடா, பொண்ணோட ஐடென்டிட்டி, விக்டிம் ஐடென்டிட்டி பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுப்பா. ஐடென்டிட்டி இப்படி ரிவீல் பண்ணி ஏதோ அந்த பொண்ணு வம்புக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அதோட பிரச்சனைக்கு பண்ணுதுமா, காயத்தை காட்டுதுமா, உடம்பு பூரா காயமா, சொல்ல முடியலமா. இல்ல சார், தெய்வ செயலுக்கு வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹாரஸ்மெண்ட்னு கொடுக்கல. எக்ஸாக்டா இவர் இவ்வளோ சீப்பா தான் நடந்துட்டு இருக்காரு. அத்தனை பெண்களை வந்து இவ்வளோ மோசமா நடத்தி இருக்காரு. சார் அந்த பொண்ணு காயத்தை சைக்கோமாவன். அதான் இந்த சமுதாயத்தின் கட்சியில் போய் சேர்ந்துருக்கான் பார்த்தீங்களா. இது முடியுது. இந்த பெண்ணு இந்த ஐடென்டிட்டியில் ரிவீல் பண்ணுறாங்க. அதான் நான் ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னேன்ல, கைதே பண்ணல. நேற்று கோடைக்கால உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர், நீங்கள் பெண்களுக்கு நீதி தேடி தருபவர் தானே, அரசு தரப்பு வழக்கறிஞர் எந்திரிச்சு கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆமாம். நேற்று நான் வேறு ஒரு வழக்குக்காக பெயில் கோர்ட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அரசு தரப்பு வழக்கறிஞர் எந்திரிச்சு எதுவுமே பண்ணல. என்னென்ன செக்ஷன் அப்படின்னு வரிசையாக படிக்கிறார். இந்தந்த செக்ஷன், கெட்ட வார்த்தையில் திட்டினது, கொலை மிரட்டல் விடுறது, இந்தந்த செக்ஷன். ஜட்ஜு ஜாமீனில் விட்டுட்டார். உங்கள் ரெண்டு பேர் மேலே போட்ட கேஸ் என்ன கேஸு? லேண்ட் கிராபிங். லேண்ட் கிராப் செல்லு போட்டதுமா? உங்க மேல என்னமா கேஸ்? லேண்ட் கிராபா பண்ணீங்க நீங்க? அவங்களே பரவாயில்ல. எதுக்கு? அதான் எனக்கும் அப்ப போகும்போது ரொம்ப அவமானமா இருக்கும். என்னடா நம்மள லேண்ட் கிராபிங்ல போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அந்த சிஎம்டிஏ கேஸ் வந்து 420 அதில் போட்டாங்க. சிஎம்டிஏ கேஸ் டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டுன்றதுப்பா. லேண்ட் கிராப்ல உங்க மேல போட்ட கேஸே என்னன்னு தெரியல. கன்விக்ஷன் கொடுக்க சொல்றேன். உங்க 2 பேர் மேல போட்ட கேஸ் என்னன்னா, வராகி பற்றி நீங்கள் பேசியதற்காக போடப்பட்ட வழக்கு. எத்தனை நாள் கண்டிஷன் உங்களுக்கு? 35 நாளைக்கு மேல போட்டோம் கண்டிஷன். தினமும் கையெழுத்து போடணும் கமிஷன் ஆபீஸ். சாட்டர்டே சண்டே கூட விடாம போட்டோம். லீவு இன்னும் கண்டிஷன் முடியல. கரெக்டா? நேற்று முன்ஜாமீனில் விட்ட நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் எந்த கண்டிஷன்ல உங்களுக்கு? அதான் அப்படி ரொம்ப வழக்கு, ரொம்ப சாதாரணமா வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. குறைஞ்சது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டிஷன் இம்போஸ் பண்ண வேண்டாம்? ஒரு 10 நாள் சைன் பண்ணுங்க சார். இப்போ வாதம் பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் வந்து நீதிபதி நம்மளுக்கு நீதி சொல்ல முடியும். ஓகேவா? ஹென்றி டிஃபென்ஸ் சொன்னார்ல, இந்த மாதிரி குற்றவாளிகளை தெளிவாக அவங்களோட குற்றங்களை சொல்லி அவங்களுக்கு நீதி வாங்கி தரணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அரசு வழக்கறிஞர் அமைதியாக இருக்காரு. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக இதுக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக இதுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்றும் வாதம் வைக்கப்படுகிறது. எந்த கண்டிஷன் இல்லைப்பா. காவல்துறை அழைக்கும் போது நேரில் சென்று ஆஜராக வேண்டும். அதே நீதிமன்றத்தில் நேற்று இன்னொரு வழக்கு வருகிறது.